நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து டே டு டே அப்டேட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பாக பேச வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பீகாரை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் ரொம்பவும் தரம் தாழ்ந்து நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காரு. அதை கண்டிச்சு நம்முடைய முதல்வரும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமுமே டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அவங்க பக்கம் ஆளும் கட்சி என்ன மாதிரியான செயல் செய்கிறாங்க, விவசாயிகளுக்காக எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். இப்போ முதல்ல நீ ஒரு விஷயம் சொன்ன இல்லையா, பீகாரி மக்கள் தமிழகத்துல ரொம்ப அவதூறுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதா ஒரு விஷயம் வெளியானது. பீகாரி மக்கள் ரொம்பவே அவதூறுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுமே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இங்க யாருமே இல்லை, தமிழகத்துல பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தான் இருக்காங்க, யார் வந்தாலுமே நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், யாருக்குமே இங்க பாரபட்சம் பார்க்கறதெல்லாம் கிடையாது, நீங்க இந்தியாவோட பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் அப்படின்றத மறந்துட்டு பேசுறீங்க, எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருப்பாரு. அண்ணாமலை அவர்களுமே ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே எப்படிதான் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம டைரக்ஷன் மாத்துறது அப்படின்றதுல முன்னோட்டமா இருப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப நேரு அவர்களுமே 888 கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காருல்ல, அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் வெளியிடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருப்பாரு. ஆமா, ஏன்னா நம்ம கண்கூட பாக்குறோம், இங்க இருக்கக்கூடிய பலர் ஒரு மனுஷன் சக மனுஷன் அப்படின்றத தாண்டி ஒரு வடக்கன் அப்படின்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. லைக் அவங்க ஒரு சோத்துக்காக, ஒரு வயிற்று பொழப்புக்காக தான் அவங்க ஸ்டேட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையுமே விட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரு 5க்கோ 10க்கோ தான் அலாடிட்டு இருக்காங்க. லைக் அப்படி இருக்கும்போது அவங்கள ட்ரீட் பண்ற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, இல்ல ஊருக்குள்ள ஏதாவது திருட்டு போச்சு அப்படின்னா அவங்க முதல்ல சந்தேகப்படுறது இவங்களையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டோம், பெட்ஷீட் வைக்க வந்தவங்கள ஏதோ திருட வந்தா நினைச்சிட்டு ஊரே கட்டி போட்டு அடிச்ச செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல வன்முறைகள் இவங்களுக்கு எதிராக நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு தான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் நம்ம ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்பதான் தமிழக முதல்வர் இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யறது அப்படின்றது வழக்கமா நடந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு முரண் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா முரண் தெரிவிக்கிறதா திமுக கை வந்த கலையாச்சே, அந்த வகையில தான் எதையுமே பண்ணியிருக்காங்க. இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த டெல்டா விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல விவசாயிகள் எல்லாம் போயிட்டு அங்கவே அழறாங்க. அழறது மட்டும் இல்லாம ஒருத்தர் படுத்துட்டு, ஐயா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, முதலமைச்சர் இங்க வரணும், எங்க பிரச்சனையை முதலமைச்சர் பார்க்கணும், நேரடியா அவருக்கு கொண்டு போங்க, எங்களுக்கு புள்ள குட்டி இருக்கு, வட்டிக்கு கடன் வாங்கி தான் விவசாயம் பண்றோம், இன்னைக்கு மொத்தமா போச்சு அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாரு. ஆனாலும் இதுக்கும் ஆளும் கட்சி என்ன செய்யறாங்க அப்படின்னா மௌனமா தான் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா நேரு அவர்களுடைய விஷயம் வெளியே வந்த பிறகு அதை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இவங்க தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நிவாரணமா என்ன கொடுக்கலாம், அவங்க எப்படி அந்த பாதிப்புல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி இதுவரை யோசிக்கிறாங்களான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான். அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே மக்களை ட்ரீட் பண்ற விதம் அப்படின்றது ரொம்ப தரம் தாழ்ந்துதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட பார்த்த அப்படின்னா இந்த கரூர் ஸ்டாம்பிங் நடந்தது இல்லையா, அதை சிபிஐக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் மனு கொடுத்திருப்பாரு. அந்த மனுவை நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க, எதுக்கு சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் ஒரு அழுத்தத்தை ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிறவங்க கொடுத்ததாகவும், அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காவல் அதிகாரிகளே ஏன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதாகவும் ஒரு விஷயம் வெளியே இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? அது இதே பிரபாகரன் ஆரம்பத்துல இந்த கேஸ் போடும்போது திமுக சார்பில் திமுக நிர்வாகிகளே 25 லட்சம் ரூபாய் பணம் தரோம், இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொன்னதை பிரபாகரன் அவரே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா
இவர் ஒத்துக்கல 25 லட்சத்துக்கு ஒத்துக்கல கேஸை வாபஸ் வாங்கல அப்படின்றதுக்காக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுமே அந்த வீடியோல அவரே சொல்லியிருந்தாரு. இதை அவங்க எப்படி மடை மாற்றினாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நபரே கிடையாது, இவங்களா ஜோடிச்சு இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இவங்க ஒரு போலியான நாடகத்தை தாவேகாவினர் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி திமுகவை சேர்ந்தவங்களும் சரி அவங்களுடைய வழக்கறிஞர் கோர்ட்லயே ஒரு வாதமா வச்சிருந்தாரு. லைக் இந்த விஷயம் பெருசான பிறகுதான் ஒரு பிரபாகரன் நான் தான் சிபிஐக்கு வழக்கு போட்டேன், ஏன்னா என் குடும்பத்துல 2 பேரை இழந்திருக்கேன், அதுக்கான நீதியும் நியாயமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வழக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அப்பவே அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறமா அது பல விஷயங்கள் நடந்ததால அது மறைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அந்த கேஸை வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுற மாதிரியான பல செய்திகளை வந்து நாளுக்கு நாள் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இப்பதான் வந்து தாவேகாவுடைய தலைவர் வந்து அந்த கரூர் சம்பவத்துல பலியானவங்களுடைய குடும்பத்தை அங்க கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க போனவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க எல்லாரோட கால்லையும் விழுந்து அழுதாரு, அவர் ஏந்திரிக்கவே இல்லை, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறி அழுதாரு, அவர் அழுததுல மனசு எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் தாவேக்காக பாசிட்டிவா போற ஒரே காரணத்தினால திரும்பவும் திமுக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட கட்சி ஆபீஸ் இங்க பனையூர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் வந்து காலையில அதிகாலை இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அவர் பரபரப்பா அங்க வந்து பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சி ஆபீஸே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு, என்ன நடக்குது, யார் அந்த மிரட்டல் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப சமீபமா வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது நாளுக்கு நாள் நிறைய பேருக்கு அதிகமாயிட்டே வருதுல, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அதாவது இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு நகர்வுகளையுமே அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியினர் சொல்லதான் செய்யறாங்க. ஆனா இந்த கரூர் ஸ்டாம்பீடை பொறுத்தவரை இறந்தவங்களுடைய குடும்பத்தை வச்சும் அந்த இறந்தவங்களை வச்சும் கேவலமான அரசியலை திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம வைஷ்ணவி அக்கா அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஆஹா இது தப்பாயிருமே அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, இந்த இறந்தவர்கள் இருக்காங்க பத்தியா, இறந்தவர்கள் எல்லாமே கரூர்ல இருந்து சென்னை போயிட்டு அங்க வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ஜாலியா வீட்டுல வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமா இவங்களை பார்த்த உடனே கண்ணீர் விடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேவலமான வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது நீங்க வந்து அரசியல் பண்றீங்க அப்படின்னா பேசிக் அடிப்படை அரசியல் கூட தெரியாம இந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது, இது பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி டெலிட்டும் பண்ணிருக்காங்க. சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது, போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது, காட்சி முடிந்தது. சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா, மாயபிம்பங்கள் நிலைப்பதில்லை. ஆனா இது வந்து தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கையில சிக்கிடுச்சு. ஸோ அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா நியாயமா மக்கள் கிட்ட போய் பேசுங்க, நீங்க என்ன மக்களுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க, அவங்க ஓட்டு போட்டோம், இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த வைஷ்ணவி அவங்க டிவிகேல இருக்கும்பொழுது தாவேகாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, விஜய் அவர்களை பத்தி எவ்வளோ பாராட்டாங்க அப்படின்ற விஷயங்களை நம்மளே பார்த்தோம். அதுக்கப்புறமா திமுகவுக்கு வந்த பிறகு தாவேகாவை கழுவி ஊத்துறாங்க. லைக் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இவங்களை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏன் விலகுனீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு இடத்துல கூட கட்சியை பத்தியோ கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை பத்தியோ தவறா பேசவே கிடையாது. இன்ன வரைக்கும் அதுதான் என்னோட தாய் கட்சி, நான் இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கேன், நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு அந்த கட்சி ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற கருத்தை தான் பதிவு பண்றாங்களே தவிர கட்சி இப்படி கட்சி அப்படி கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லல. சோ இதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு நிலைமை. இவங்க வைஷ்ணவி என்ன பண்றாங்க, இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்க ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது, அவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக டிவிகே போனாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தாங்க, இப்ப டிவிகேவை திட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொலிட்டீஷியன், ஒரு நேர்மையான பொலிட்டீஷியன்
அவசியமே கிடையாது, அதனால அவங்க சொல்ற கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைஷ்ணவி மேல எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன ஒரு குற்றச்சாட்டு அதிமுக சார்பில் வைக்கிறாங்க அப்படின்னா, இங்க சென்னையில இருக்க பாத்தியா பள்ளிக்கரணை, அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக அதிமுக ஆட்சி காலத்துல 165 கோடி நிதி ஒதுக்கி அதை பாதுகாத்திருக்காங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ சதுப்பு நிலத்துல வந்து எந்த ஒரு கட்டடமுமே கட்டக்கூடாது, எந்த ஒரு பில்டிங்குமே இருக்கக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட் போட்ட ஒரு ரூல். அதையும் மீறி சதுப்பு நிலத்துல கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதியை திமுக கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வந்து திமுக மேல வைக்கிறாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்கோச்சில் இருந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதற்காக அம்மா அரசு மத்திய அரசின் நிதியுடன் 165.68 கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாத்தோம் அதிமுக ஆட்சியில. பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் 2018-19 செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதிமுக ஆட்சியில் பாதுகாத்தோம். ஆனா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாணையத்தினுடைய தீர்ப்பு. அந்த பசுமை தீர்ப்பாணையத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில எல்லை கோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கட்டுமான பணி துவங்க வேண்டும். ஆனா அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையா தான் இருக்கு. ஏன்னா அதிமுக காலத்துல சதுப்பு நிலங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சதுப்பு நிலங்கள் எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்படின்றதையுமே கண் கூட பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே பொதுமக்களும் திமுக சார்பில் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நேத்துக்கும் இன்னைக்கும் நடந்திருக்க ஹேப்பனிங். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.